நண்பர்களை கூடூர் சந்தையில் இப்போ தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். எந்த அளவுக்கு வந்தது, என்ன விலைக்கு விற்றுதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணோன்னே ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும், அதேமாதிரி கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు గూడూరు సంతలో గొర్రెలు ఉండే ఏరియాలో ఎంత మాత్రం వచ్చినాయి అనేది మనం చూస్తాం. நண்பர்களே, இது 24,000 சொல்கிறாங்கன்னா வெறும் ஆடு, சென்னை ஆடாக இருக்கும். சூட்டி உண்டா எதுன்னு எதுனா சென்னை ஆடு இருக்கா. 24,000 சொல்கிறாங்க. சென்னை ஆடுன்னா மொத்தம் கிடையாது, கொஞ்சம் சென்னை ஆடுன்றாங்க. 24,000 சொன்னால் அவங்க 20,000க்குள்ளே கேட்டு போயிட்டாங்க. இவங்க தர முடியாதுன்றாங்க. ఫ్రెండ్స్ వీటిని 24,000 చెప్తున్నారు. 4-5 సూటు గొర్రెలంట. ఒకటే పిల్లలు ఎన్ని ఉన్నాయన? పిల్లల ఒరే ఒక కుట్టి தான் இருக்கா. పిల్ల ఒకటే ఉందంట. 4-5 సూటు గొర్రెలు ఉన్నాయి. జత 24,000 చెప్తున్నారు. 20 లోపల అడిగేసి పోతున్నారు వాళ్ళు. நண்பர்களே, இது ஒரு பேட்ச் இருக்குது, நல்லா இருக்குது. மொத்தம் 60 மேலே இருக்குது. இதுலேருந்து ஒரு 45 கேட்குறாங்க. ஜோடி 27,000 ஃபைனலாக வந்துட்டார். 27,000 தான். அவங்க 25 வரைக்கும் கேட்டாங்க. 26 வந்தால் எடுப்பாராம். பேசிட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய முடிஞ்சிடும். ఫ్రెండ్స్, ఈ మొత్తం 60 ఉన్నాయి. ఇది 60కి పైన ఉన్నాయి. దీంట్లో 45 అడుగుతున్నారు. జత 27,000 చెప్తున్నారు. వీళ్ళు 25,000కి అడిగినారు. 26,000 వస్తే ఎత్తేస్తానన్నాడు ఆయన నా దగ్గర. సో ఇది దగ్గర వచ్చేసింది కాబట్టి అయిపోను. బొంతులున్నాయి దీంట్లో. బొంతులున్నాయా? ఎలా ఆడు இருக்கா அதில்? ఎన్ని బొంతులు? இங்கே கூட பேட்சஸ் நிறைய இருக்குது இன்னுமே. இது ஒரு பேட்ச் இருக்குது, பின்னாடி ஒரு பேட்ச் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது. இதுக்குள்ளவே ஒரு 10 பேட்சுக்கு மேலே இருக்குது இந்த பில்டிங்குள்ளே. நம்மள மொத்தம் என்ன வரலாம்? 28 தாயாடு இருக்கா. 25,500 சொல்லியிருக்கிறாப்புல. 24,000 வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்றாரு. யாவூர் நம்ம வந்து వెంకట వ్యాపారం ఇదే నమ్మకి ఎప్పుడు. ఫోన్ నెంబర్ చెప్తారా? చెప్పి ఎవరిని అడుగుతారు కానీ. 970 970 970 970 970 42 92 862. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்கள் கையில் எப்போதும் தாயாடு இருக்குமா, இதே வியாபாரம் தானே அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறது. எல்லாமே வெறும் ఆడు, కుట్టి இல்லையா அதில். ఫ్రెండ్స్, 25,500 చెప్తున్నారంట. 28 గొర్రెలు 24 వస్తే ఇచ్చేస్తాం అంటున్నాడు. ఫోన్ నెంబర్ చెప్పున్నాను. ఎవరికైనా కావాల్సి ఉంటే ఆ ఫోన్ నెంబర్కి కాల్ చేసి అడగచ్చు. అయ్యే 30 గొర్రెలు అంటే 23,200 కొన్నారంట. మనకి ఎక్కిస్తున్నారు. నలుగురులో 30 தாயாடு 23,200. అన్నీ ఉట్టి గొర్రెలే కదా? సూలి ఉన్నాయా? சூட்டி விட்டாயா? சேப்பன் மால் சென்னையாடு இருக்கலாம். அது கரெக்டாக சொல்ல முடியாதுன்றாங்க. அதாவது இளஞ்சனையாக இருக்கலாம். இங்கே வெறும் ஆடுனா ஒரு ரேட்டு, ஃபுல் நிறைஞ்சனை அப்புறம் குட்டியோடனா அது ஒரு ரேட்டு. அதே மாதிரி குவாலிட்டி பெரிய சைஸ் இருந்தால், நல்ல கலர் இருந்தால் அது ஒரு ரேட்டு. நம்ம அந்த பில்டிங் வெளியில் வந்துட்டோம். இங்கேயுமே ஒரு 7-8 பேட்ச் இன்னும் நிற்கிது. நண்பர்களே, మొత్తం ఎన్ని ఉన్నాయన అయ్యా? 20 కట్ట మీద అయితే ఏం దారని చెప్తున్నారా? కట్ట మీద అయితే 26.5. వాళ్ళు అడిగింది ఎన్ని? వాళ్ళు అడిగింది 10. 10కి ఎంత చెప్పినారా? 31. 32,000 చెప్పిన. 32,000 చెప్తే వాళ్ళు 28 పడుతుంది. என்ன 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 ஐயா? 29. நம்மள மொத்தம் 28 இருக்கா. ஜோடி 26,500 சொல்கிறாங்க. மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால். இதுலேருந்து ஒரு 10 தாயாடு மட்டும் கேட்டாங்க. 10னா 32,000 சொன்னாரா.
அதை 30 ரூபா வந்தால் கொடுத்துருப்பாரு. ஏன்னா எல்லாம் ஆடாக பார்த்து எடுப்போம் அப்படின்றதுனால அது பெரிய சைஸாக போய்டுன்றதுனால அந்த ரேட் சொல்கிறாங்க. ఫ్రెండ్స్ వీటిని 28 రూపాయలు అంట. 26.5 చెప్తున్నారు కట్ట మీద ఎత్తే. దీంట్లో ఒక 10 అడిగినారు ఒకరు. 10 అయితే 32,000 చెప్పినారు. 30,000 29 అమ్మారు వచ్చుంటే ఇచ్చేసి ఉంటారు. ఏదో వలిచిట్టుకురాంగ ఎత్తన ఆడేస్తాను. ఎన్ని ఎత్తినా 20 జత ఎంత పడినాయినా? జత ఎంత పడినాయి? జత ఎంత పడినాయి? మనకు తెలియదు అన్న అక్కడ ஜத்தை வந்து கொண்டாரு కదా. நண்பர்கள் இதுலேருந்து ஒரு 20 தாயாடு எடுத்துருக்குறாங்க. அந்த வண்டிக்கு ஏற்றிட்டுருக்குறாங்க. ஜோடி 28,800 రూపాయా. ఫ్రెండ్స్ వీటిలో నుంచి ఒక 20 ఎత్తున్నారు. 28,800 అంట. ఎన్ని ఏడెత్తినట్టేనా? செலக்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். எல்லாமே ஒரு ஆடு தான். இதுலேயும் செனை இருக்கலாம், 1 2. இது செனை ஆடு. நண்பர்களே, கூடூர் சந்தையில் இப்போ வந்து வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். இது வந்து ப்ரீடிங் கடாக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. பெரிய சைஸ் கடாக்கள் இங்கே வரும். அதே மாதிரி பியூர் கருப்பு இந்த மாதிரி வரும். ப்ரீடிங்காக வர்றதில் தான் மட்டும்தான் வருது. வளர்ப்பு குட்டிகளில் இந்த கருப்பு அவ்வளோவா வரல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாமே கடா குட்டிகள் தான். கறிக்காக வந்திருக்கு. நண்பர்களை இது 21,000 சொல்கிறாராம். 19,000 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றாரு. ఫ్రెండ్స్ వీటిని 21,000 చెప్తున్నాడంట. 19 దాకా అడిగినారంట. లైవ్ వెయిట్ 20 కిలో రావచ్చు. లైవ్ వెయిట్ 20 కిలో வரலாம். இந்த 26,000 சொல்கிறாராம். 21, 21 அந்த வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றாரு. ఫ్రెండ్స్ వీటిని 26,000 చెప్తున్నాడంట. 20 దాకా అడిగినారు అంటున్నాడు. நண்பர்கள் இது முடிஞ்சிச்சா? 18,500ன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்களாம் யாரோ. இன்னும் எடுத்துகிட்டு போகல, அதனால் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆவரேஜ் இதுவுமே 20 కిలో இருக்கும் లైవ్ వెయిట్. ఫ్రెండ్స్ ఈ 20 కిలో ఆవరేజ్ ఉంటాయి. 18 రూపాయలు తీసుకున్నారంట. ఇంకా ఎత్తలే. పట్టుకోండి. நண்பர்கள் குண்டூர் பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்களாம். 21,000 சொல்லியிருக்கிறாங்களாம். எந்த தான் கிடைக்கணும்? 23,000 சொல்கிறாங்களாம். 21,000 வரைக்கும் கேட்டிருக்காங்களாம். இதெல்லாம் சைனிங் மேலே இருக்குது కుట్టి. ఫ్రెండ్స్ వీటిని 23,000 దాకా 23,000 చెప్తున్నారంటే 21,000 దాకా అడుగున్నారంట. గుంటూరు దగ్గర నుంచి వచ్చినారంట. పిల్లలు బాగున్నాయి సైనింగ్గా. సాకుడు కూడా పనికి వస్తాయి. நண்பர்கள் இது வளர்ப்பு கூட செட் ஆகும். ஹெவி சைஸ் வரும். இன்னுமே விலை குறையும். தாயாடுகள் கூட வந்திருக்கு. அந்தளவுக்கு ஹெவி சைஸ் இல்லை. இந்த பக்கம் இருக்குது ஒரு பேட்ச் ஹெவி சைஸு. ఇది పెద్ద సైజు మేకలు. మంచి ఊర్లేరు అడిగేదానికి. ఆలు యారు ఇళ్ళకి కేకర్తుకి.